விசேஷகனாக கூப்பிடுற இடத்துல சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருந்த என்ன, தண்டையார்பேட்டைன்னு ஒரு இடம், அங்கே என் டைம் சயின்ஸ் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. சாது டேவிட் சுந்தரமணி என்கிற ஒரு தேவ மனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட பாஸ்ட் இப்போ போயிட்டு வந்தாங்க. இப்போ அதை சோபிதம் என்கிற தேவ மனிதன் அவருடைய தம்பி அதை நடத்துகிறாங்க. என்எல்ஏஜி சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ் கூட ஃப்ளோட்டிங் பீப்புள், ஆனால் அவங்க சபையில் இருக்கிறது அவங்க சம்பாதித்தது. பெரிய சபை, கலை ஊழியங்கள். அந்த மனிதன் சாபித்த சபைகளுக்கு அளவே கிடையாது. சாகிற வரைக்கும் டாட்டா சுமோலாம் போனார். அவர் மரிப்பதற்கு, பாஸ்டர் அவர் மரிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க கிளை சபை திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு மாவட்டம், கல்பாக்கம் மாவட்டத்தில் அவங்களுடைய கிளை சபை ஊழியம் நான் பிரசங்கம் பண்ணுறேன். முதல் நாள் கூட்டத்துக்கு வரவே மாட்டார். அன்னைக்கு வந்துட்டு கூட்டம் முடிச்சுட்டு என் கையை பிடிச்சிட்டு, நல்லா ஜெபிக்கணும் பிள்ளை, நல்லா சாப்பிடணும், என்ன அவங்கள ஏசப்பா நம்புகிறாரு, கையை தடவி விட்டார். அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட சொன்னார், எனக்கு நீ என்ன செய்வேன்னு தெரியாது, திங்கக்கிழமை ஊழியக்காரரை நம்ம தலைமை சபைக்கு நீ கூட்டிகிட்டு வரணும், நம்ம ஊழியர்களுக்கு அவர் பேசணும். பாஸ்டர் நான் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அவர் மயக்கம் போட்டு விழுறாரு. செய்தி வருது, மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். எல்லாரும் அவர் அன்கான்சியஸ்ன்னு நினைக்கிறாங்க, பட் ஹி பாஸ்ட் அவே. ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்றும் பிரசங்கம் பண்ண கூட்டிகிட்டு வரல, டு ரிசீவ் த மேண்டில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஊழியர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறேன், சம்திங் ரெஸ்டட் ஆன் மீ. பாஸ்டர் எனக்கு அது வரைக்கும் சுவிசேஷங்கிற மனநிலைமையிலிருந்து சர்ச் பிளானிங்கில் நான் இறங்கினேன். பேனர் கிடையாது, எந்த சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அவர் 5th மிஷன் சர்ச். ஒரு மேண்டல். சாது டேவிட் சுந்தரமணி ஐயா மேலே என்ன இருந்ததோ த சேம் மேண்டல். இது பெருமைக்காக சொல்லல. ஒரு தேவ மனிதன் மரிக்கும் போது அடுத்து யார்? கண்ண மூடி ஒன்று கேளுங்களேன், அடுத்து யார்? இது திறமையினால செய்ய முடியாது. சாம் ஜெபத்துடன் ஐயா மரித்திருக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு அவர் அப்போஸ்தலன், அவர் தீர்க்கதரிசி. பிளஸிங் யூத் மிஷனுடைய டைரக்டர் ஸ்டான்லி என்ன கேட்கிறாரு, அவருடைய புஸ்தகம் எழுதுகிற ஊழியம் செத்து கிடக்குது, அடுத்து யாருன்னு கேட்கிறார். லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்பிரிட் என் மேல 10 நிமிஷம் 2 புக் ரிலீஸ் பண்ணிட்டோம். புரியல உங்களுக்கு? ஒரு தலைவன் மரிக்கிறான், நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற புஸ்தகம்